மாதா பிதா குரு தெய்வம். ஆமா இல்லையா? மாதா பிதா தெய்வங்கிறாரு. அவர் தெய்வம். ஆமா. இதற்கெல்லாம் மேலான தெய்வம். ஆமா. அமர்ந்திருக்காங்க அவங்க தான். ஆமா. சபையோர் தான். சரியா? அவங்க தான் நம்மளுக்கு காசு கொடுக்குற தெய்வம். காலம் கொடுப்பாங்க. காலையில கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க. ஆமா. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை பெற்றுக்கிறாங்க. ஆமா. அவங்க வயத்துல தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமா. ஒரு அம்மா தான் சொல்லுவாங்க அப்பா யாருன்னு. ஆமா. அப்பா தான் சொல்லுவார் வாத்தியார் யாரு. வாத்தியார் யாருன்னு. அப்படி அந்த வாத்தியார்கிட்ட கத்துன பிறகுதான் ஆமா யார் யார் எப்படி என்னென்ன விதத்தை ஆமா விகித வாரியா சொல்லி கொடுக்கிறது ஆசிரியர். ஆசிரியர். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் இல்லையா? உண்மைதாங்க. அப்படி குரு பெரியோர் அமர்ந்த சபையில் ஆமா இந்த வேடத்தை தாங்கி ஆமா சீரியஸா பேசுவோம். அது புரட்டாசி மாசம் கிடையாதா? 100 அடிச்சுட்டு போறவனுக்கு தான் 108 வரும். எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அதான் ஆட்டிக்கிற. அப்படி இந்த குரு பெரியோர் சபையில் இந்த வேடத்தை தாங்கி நாங்கள் இருவரும் வந்திருக்கின்றவே. விவரம் என்னன்னு புரியுமா? ஆளை பார்த்தா ஒண்ணு விளக்கமா புரியலங்க. இந்த ஹிந்திக்காரங்க பாய் வைப்பாங்களா அது மாதிரி வீரமணி, நீ பாய் அப்படிதான் பாத்திருப்ப. இந்த பாய் இன்னும் பாக்கல. போ ஆவூர் பாயா இல்ல ஆம்புலன்ஸ் ஏத்துற பாயான்னு உனக்கு தெரியும். இல்ல தென்னை அரசம்பட்டு பாயான்னு தெரியும். அவர் கூடலூர் பாய். தாண்டி வரக்கூடிய எப்படி நகரி தேசத்தை 56 தேசத்திலே தலை சிறந்த நகரமாக விளங்கக்கூடிய குறையில்லாமல் செல்வ செழிப்போடு மக்கள் எல்லாம் குறையில்லாமல் வாழக்கூடிய ஒரே தேசம் நகரி தேசம். நகரி தேசம் இஸ்லாமிய குலத்திலே முஸ்லிம் குலத்திலே பிறந்து வளர்ந்து என் மக்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய நல்ல அப்துல் காதர். நல்ல அப்துல் காதர். தாங்கள் நல்ல அப்துல் காதர். அதை கிதர் போயிட்டா அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர் எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட். அவர் விஞ்ஞானி. இவர் மாமன்னர். அவர் விஞ்ஞானி, அவர் சயின்டிஸ்ட், இவர் சயின்டிஸ்ட். இவரு இருக்கட்டும். ஆமா பேர்ல ஒண்ணும் கிடையாது, வார வாய்க்கல தான் இருக்கு. உண்மைதாங்க. அப்படி இருந்தாலும் கேட்டா இந்த வேடத்தை தாங்கி ஒரே ஒரு விஷயம், அப்துல் கலாம் நிறைய கண்டுபிடிச்சுக்கிறாரு. தாங்கள் எதை கண்டுபிடிச்சுக்கிறீங்க? மாட்டுக்கறி, பிரியாணி.